டிஎன்பிசி எப்படி வந்து ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் பண்ணி எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பிரிண்டிங் மிஷின். ஸோ டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கேண்டிடேட் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100-200 காப்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎம்ஆருக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்கோடாக சைடில் வந்து பிச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 காப்பி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்து பிரிண்ட் பண்ணி தரலும். ஸோ இதனால ரொம்ப யூனிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்து இப்படி தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிசி. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் கரெக்ஷன் மிஷின். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 300-400 ஓஎம்ஆருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட செப்பரேட்டாக அதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கரெக்டான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு பார்த்தீங்கன்னா பிச் பண்ணி வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டரில். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎம்ஆருக்கு வந்து கரெக்டான இருந்தால் கவுண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டு இது மாதிரி ஓஎம்ஆருக்கு பார்த்தீங்கன்னா இதை மிஸ்டேக், அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட இதை அடித்தல் ஸோ இது மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் கரெக்ஷன் மிஷின் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த செப்பரேட் பண்ணுற ஓஎம்ஆருக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஷேட்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் பிச் பண்ணி வச்சுருப்பாங்க. டபுள் ஷேட் இருந்தால் -2 மார்க், ஸோ டபுள் ஷேட் இருந்தால் -1 மார்க். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிச் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் போட்டு தான் உங்களுக்கு வந்து பிச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்கோட் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களோட பார்கோடு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பார்கோடை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உடனே ஸ்கேன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பார்கோடை பார்த்தீங்கன்னா நம்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகும். சேவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு அந்த ஷேர் பண்ண கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மிஷின் மூலமாக தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் கரெக்ஷன் மிஷின் வந்து இப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பிச்சை வர பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஓஎம்ஆருக்கு வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓஎம்ஆருக்கு எது கரெக்டோ அதை வந்து இது பண்ணிடுறாங்க. ஓஎம்ஆர் மார்க் ஒவ்வொன்றா போகும்போது இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு, நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகிட்டே போகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஎம்ஆருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி டேட்டா பேஸில் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு வந்து ஸோ டபுள் ஷேட், 3 ஷேட் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பிச் பண்ணி வச்சுருப்பாங்க. டபுள் ஷேடுக்கு வந்து -2 மார்க்னா ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரை -2 மார்க் போட்டு டேட்டா பேஸில் வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து ஓஎம்ஆருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.